Yes, guys, welcome to another video of basics of financial management. So, in previous class, we tried to understand the basics of financial management. So, நீங்க இன்னும் first part of the basics of financial management பார்க்கலனா அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம் வாட் இஸ் மீன் பை ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ இன் லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டேர்மை வந்து பைஃபர்கேட் பண்ணோம் ஓகேவா. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்மா. ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட்னா என்ன மேம்? மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஒன் ப்ராசஸ். ஸோ இது நம்ம 11th 12th காலேஜ் டைம்ஸ் சிஎம்ஏ ஃபவுண்டேஷனில் கூட இந்த டேர்ம் வந்து படிச்சிருப்போம் கரெக்டாக. ஸோ இட்ஸ் ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் என்னெல்லாம் இன்வால்வ்டு? பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங். ஸோ ஒரு பிளான் பண்ணி அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றது மேனேஜ்மெண்ட். இதில் இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியல்னால் என்னது? மணி, பைசா, துட்டு ஓகேவா. ஸோ மணியை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இதுதான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். சரி மேம், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு நான் ஒரு டேர்ம் சொன்னேன். என்ன சொன்னேன் இன்ட்ரோடக்ஷனுக்கு? அரேஞ்ச்மெண்ட் அண்ட் utilization of funds, right? Arrangement and utilization of funds. Arrangement we can called as procurement, correct amma. funds na enna? money. ஒரு கம்பெனிக்கு கேபிட்டல் தேவை, ஒரு கம்பெனிக்கு கேபிட்டல் தேவை. ஸோ அந்த கேபிட்டல் ஃபண்டை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம், ப்ரொக்யூர்னா எப்படி ரைஸ் பண்ணுறோம், அந்த ஃபண்டை எப்படி நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் ஓகேவா. இப்போ சடனாக நம்ம ஃபேமிலியில் ஒரு மணி இஷ்யூ வந்துடுச்சு. ஸோ நம்ம எப்படி அதை அந்த மணியை வந்து ஏற்பாடு பண்ணி சரி பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் ஒன்ஸ் ப்ரொக்யூர் பண்ண ஃபண்ட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணணும், பெஸ்ட் பாசிபிள் அவுட்கமில் யூட்டிலைஸ் பண்ணணும் ஓகேவா. சரி ஓகே மேம். ஒரு பக்கம் ப்ரொக்யூர்மெண்ட்டு, ஒரு பக்கம் யூட்டிலைசேஷன். சரி ஃபஸ்ட்டு ப்ரொக்யூர்மெண்ட் மேம். உனக்கு ஃபண்டு தேவை. நான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், எம்ஜேசிஎம்ஏ கிளாஸஸ். ஸோ ஒரு கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மேம்? ஃபஸ்ட்டு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைன்றது தெரியணும் கரெக்டாக. எவ்வளோ அமௌண்ட் தேவைன்னு தெரியணும். அண்ட் தென் என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது, நான் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண என்னென்ன சோர்ஸஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகேவா. சரி இந்த சோர்ஸஸில் நான் ஒரு சோர்ஸ் பிக் பண்ணுறேன். சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரிஞ்ச ரெண்டு சோர்ஸு, ஈக்விட்டி அண்ட் தென் டெப்ட்டு. இதுலேயே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், லோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டாக. ஈக்விட்டினா யார்? ஓனர். டெப்ட்னா வந்து அவுட் சைடர்ஸ் கரெக்டாக. ஸோ ஈக்விட்டி வந்து ஓனர், டெப்ட் வந்து அவுட் சைடர்ஸ் ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். லைக் வந்து எனக்கு எவ்வளோ ஃபண்டு தேவை, அண்ட் தென் நான் வந்து எதில் வந்து ரைஸ் பண்ண போகிறேன், ஈக்விட்டியா டெப்டா அப்படின்னு தெரியணும். ஸோ இதை நம்ம டிசைட் பண்ணணும்னா we need to consider the cost of capital. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தனித்தனி சாப்டர்மா. ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால் என்னது மேம்? மினிமம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் தி இன்வெஸ்டர். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சாப்டர் ஃபுல்லாகவே we need to think in the point of view of investors, not from the point of view of company ஓகேவா. சரி இன்வெஸ்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கும்? நான் உனக்கு இப்போ ஃபண்டு தரேன், நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஷேர்ஸோ டிபெஞ்சர்ஸ் சம்திங் தே ஆர் இன்வெஸ்டிங் ஓகேவா. பட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் த மினிமம் ரெக்யூர்மெண்ட் ஓகேவா. மினிமம் ரிட்டர்ன் தே ஆர் ரெக்யூர்டிங் பை இன்வெஸ்டிங் இன் யுவர் கம்பெனி ஓகேவா. ஸோ நான் வந்து ஒரு 100 ரூபா போடுறேன் அப்படின்னா ஷேரில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்? அந்த ஷேர் 100 ரூபாவே இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை, நீ வச்சுக்கோன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ வி நீட் தட் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி க்ரோ. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகிட்டே போகணும் தான் யாராக இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன் வரணும், நம்மளுக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிறைய கோர்சஸ், ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே இருக்குது. எதுக்காக? ஒரு சைடு இன்கம்காக ஓகேவா. ஜஸ்ட் வி ஆர் புட்டிங் இந்த மணி அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் ரிட்டர்ன் ஃப்ரம் தட் கரெக்டாக. ஸோ அது நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணீங்க, அதெல்லாம் ஒரு தனி கேட்டகரி. கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த டைம் செல் பண்ணுங்கள், இவ்வளோ ரைஸ் ஆகும் கிராஃபு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் ஓகேவா. ஸோ நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் தட் கம்பெனி. ஸோ நம்ம ஒரு ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்
ஓகேவா. we are expecting some return out of that investment. ஓகேவா. ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்னன்னு சொல்லணுமா, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லணும். என்ன சொல்லணும், எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா. ஓகே மேம். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஏன் மேம் கன்சிடர் பண்ணோம், எஸ் it is the expected return of the investor but it is the cost to the company. அதாவது கம்பெனி இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்னா அவங்க ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும். ஸோ இது வந்து கம்பெனிக்கு ப்ராஃபிட்டாக காஸ்ட்டாக செலவான்னு பார்த்தீங்கன்னா செலவு தான். ஸோ காஸ்ட் டு த கம்பெனி. ஸோ எல்லாருமே மைண்ட் செட் பார்த்துக்கோ, யோசி, லைக் காஸ்ட் அதிகமாக இருக்கணும்னு நினைப்பாங்களா, காஸ்ட் கம்மியாக இருக்கணும்னு நினைப்பாங்களா? டெஃபினட்டாக மேம் யாராக இருந்தாலும் காஸ்ட்டு கம்மியாக இருக்கணும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கரெக்டாக? யாராக இருந்தாலும் காஸ்ட்டு கம்மியாக இருக்கணும், ப்ராஃபிட் மட்டும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் கம்பெனியும் யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க, எனக்கு காஸ்ட்டு கம்மியாகணும். ஸோ தே நீட் டு டிசைடு பேஸ்ட் ஆன் த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ எனக்கு எந்த சோர்ஸு எனக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்மியாக வருதோ அந்த சோர்ஸில் நான் எனக்கு ரெக்யூர்மெண்ட் ஆன ஃபண்ட்ஸை வந்து நான் ரைஸ் பண்ணுறேன், எனக்கு ரெக்யூர்டு ஃபண்ட்ஸை நான் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சரி, அதே மாதிரி நீ ரைஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் இருக்குல்ல, நீ எதுக்காக ரைஸ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணு. லாங் டேர்மா இல்லை ஷார்ட் டேர்மா? அது என்ன மேம் லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா? அது ஷார்ட் டேர்ம்ன்றது எனக்கு இப்போது 1 இயர் தான் தேவைப்படுது, அதுக்குள்ளே நான் ரீபே பண்ணிடுவேன், அண்ட் தென் கொஞ்சம் அமௌண்ட் தான் தேவைப்படுது அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம்னா இல்லை நான் ரைஸ் பண்ணக்கூடிய கேபிட்டலு நான் போய் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன், பிளாக் ஆகிடும், ஆனால் அதுலேருந்து எனக்கு ரிட்டர்ன் இன்கம் வரும், நான் உனக்கான ரிட்டர்னை வந்து பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது லாங் டேர்ம். ஓகேவா. யூஸ்வலாக ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் எதுக்கு ரைஸ் பண்ணுவாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் நம்ம நேற்றே ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்தோம். யூஸ்வலாக ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் எதுக்கு ரைஸ் பண்ணுவாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். லாங் டேர்ம் வந்து எதுக்கு, இந்த ஃபிக்ஸ்டு அசட்ஸோ கரண்ட் அசட்ஸோ. ஸோ அது நம்ம உட்காந்து எவாலுவேட் பண்ணுவோம். ஓகேவா. எது பெஸ்ட்டு, எந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறது, ஸோ அந்த கதைலாம் இருக்குது. ஓகேவா. இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணணும். நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன, ப்ரொக்யூர்மெண்ட் கான்செப்டில் அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும் நம்மளுக்கு, மினிமைசிங் த காஸ்ட். மினிமைசிங் த காஸ்ட். எஸ் அஃப்கோர்ஸ் என்கிட்ட காசு இல்லைன்னா நான் வெளியே போய் கேட்குறேன், என்கிட்ட காசு இல்லைன்னா நான் வெளியே போய் கேட்குறேன். நான் வெளியே போய் கேட்குறேனாலும் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேவா. நான் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு இல்லை டிவிடெண்டோ வந்து அதிகமாக இருக்குது, என் கம்பெனிக்கே கட்டுப்படி ஆகாத நிலைமையில் இருந்ததுன்னா நான் எதுக்கு லோ கேபிட்டல் ரைஸ் பண்ணணும். ஸோ எனக்கும் ப்ராஃபிட் இருக்கணும், இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷனையும் நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அட் த சேம் டைம் என் கம்பெனியும் க்ரோ ஆகணும், கூடவே ஷேர் மார்க்கெட் ப்ரைஸும் வந்து க்ரோ ஆகணும். இதைத்தான் நம்ம என்ன படித்தோம், ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், வெல்த் மேக்ஸிமைசேஷன் எஸ்டர்டேஸ் கிளாஸில் பார்த்தோம். கரெக்டாக. சரி, அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும், மினிமைசிங் த காஸ்ட். ஓகேவா. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட்டில் என்ன சாப்டர் வந்துருச்சு, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சாப்டர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் மேம், சரி நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் எதில் ரைஸ் பண்ண போகிறேன். ஓகேவா. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம எஸ்டர்டேஸ் கிளாஸில் என்ன சொல்லியிருந்தோம்னா 18 lakhs எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். ஓகேவா. அதாவது ஒரு எஜுகேஷ்னல் கம்பெனி நான் ஓப்பன் பண்ணணும்னா நான் உட்காந்து எஸ்டிமேட் பண்ணேன் என்னென்னலாம் ரெக்யூர்டு அந்த எல்லாத்துக்கும் காஸ்ட்டு எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். ஓகேவா. அதில் போட்டதில் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஐ நீட் 20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் டு ஸ்டார்ட் ஒன் எஜுகேஷ்னல் கம்பெனி லைக் MJCMA கிளாஸஸ். ஓகேவா. ஐ எம் இன்க்ளூடிங் கேமரா, மைக்கு, ஸோ லைட்டிங் செட்டப், பில்டிங், ரெண்ட், எவ்ரிதிங் ஐ ஹவ் இன்க்ளூடட். ஓகே, 20 lakhs. Out of the 20 lakhs, 2 lakhs I have in cash. ஓகேவா. ரெடிமேடு கேஷ் என்கிட்ட இருக்குது. 2 lakhs வந்து யார்கிட்ட இருக்குது, என்கிட்டயே ரெடிமேடாக இருக்குமா. ஸோ எனக்கு பேலன்ஸ் 18 lakhs வந்து ஐ நீட் டு ரைஸ் ஃப்ரம் அவுட்சைடர்ஸ் ஆர் லெண்டர்ஸ் சம்திங். ஓகேவா. ஸோ இந்த 18 lakhs வந்து நான் ப்ரொக்யூர் பண்ணணும்னா என்னென்ன சோர்ஸஸ்ன்னு பார்க்குறேன். அகெயின் த சேம் ஸ்டோரி, என்னென்ன சோர்ஸஸ் இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, இப்போ 18 lakhsல நான் எவ்வளோ பர்சன்டேஜ் ஈக்விட்டி, எவ்வளோ பர்சன்டேஜ் டெட் நான் எடுக்க போகிறேன்னு நான் முடிவு பண்ணணும். அதுதான் நம்ம எதில் படிப்போம், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா. கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் என்ன மேம் படிக்க போகிறோம் அப்படின்னா,
இந்த 18 lakhs எவ்வளோ ஈக்விட்டி எவ்வளோ டெப்ட், ஓகேவா? எவ்வளோ ஈக்விட்டி எவ்வளோ டெட். சே ஃபார் எக்ஸாம்பிள் 60% ஈக்விட்டி 40% டெட், இல்லை 50% ஈக்விட்டி இல்லை 50% டெட், இல்லை 40% ஈக்விட்டி 60% டெட். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி எது நம்மளுக்கு பெனிஃபிட்டோ ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வி நீட் டு செலக்ட். ஆப்டிமம் மீன்ஸ் பெஸ்ட், ஓகேவா? இந்த கான்செப்ட்லாம் தான் எங்கே வரும்? ப்ரொக்யூர்மெண்ட். ஸ்டில் வி ஆர் இன் த பேசிக்ஸ், ஓகேவா? I am recalling all the points which I have covered in the first class. Okay, next procurement. ஓகேவா? procurement முடிஞ்சிருச்சு. ஓகே மேம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் எஸ்டிமேட் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எஸ்டிமேட் பண்ணேன், என்னென்ன சோர்ஸஸ் இருக்குன்னு பார்த்தேன், செலக்ட் பண்ணேன். எப்படி செலக்ட் பண்ணேன்? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணேன். எனக்கு என்னோட அல்மோஸ்ட் கோல் என்னவா இருக்கும்? மினிமைசிங் த காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். என்னம்மா? மினிமைசிங் த காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஓகே மேம், எல்லாமே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ ஈக்விட்டியில் எடுக்கணும், எவ்வளோ டெப்டில் வந்து நான் ரைஸ் பண்ணணும், எல்லாமே முடிவு பண்ணிட்டேன் மேம். இப்போ என்கிட்ட நான் ரைஸ் பண்ண அமௌண்ட் 18 lakhs இருக்குது. என்னோட ஓன் ஃபண்ட் 2 lakhs சேர்த்து 20 lakhs இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்? இனிமே தான் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு, யூட்டிலைஸ் பண்ணணும். எப்படி அதை செலவு பண்ண போகிறேன்? ரைஸ் பண்ணுறது டஃப் கிடையாது. அது எப்படி நீ பெஸ்ட்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கு, ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னது? யூட்டிலைசேஷன், ஓகேவா? ஸோ யூட்டிலைசேஷன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன்? பில்டிங்கு அண்ட் தென் அந்த ஷேர்ஸு, ஏசி. இப்போலாம் ஏசி இல்லாமல் யாரும் அகாடமி வரமாட்டேன்றாங்க, ஓகேவா? ஸோ ஏசி, ஷேர்ஸு அண்ட் தென் ஸ்மார்ட் போர்டு, ப்ரொஜெக்டரு, இதெல்லாமே வந்து என்னோடய கம்பெனிக்கு என்னது? அசெட்ஸு. ஸோ அசெட்ஸ் யூஸ்வலாக வந்து டூ டைப்ஸாக வந்து டிவைட் ஆகும். அசெட்னா என்ன? சொத்து, ஓகேவா? என்னென்ன டைப் மேம்? ஃபிக்ஸ்டு அசெட்டு, இதெல்லாம் ஸ்கிரிப்ளிங் நோட்ஸை நீங்களே வந்து ஸ்கிரிபிள் பண்ணிட்டே வாங்க. யூட்டிலைசேஷன், ஃபிக்ஸ்டு அசெட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட். ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் அண்ட் தென் கரண்ட் அசெட்ஸ், ஓகேவா? ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் வி ஆல் நோ இட் இஸ் லாங் டேர்ம் இன் நேச்சர், ஓகேவா? லைக் வந்து இந்த பில்டிங், லேண்டு, ஸோ இதெல்லாம் வந்து என்னது? லாங் டேர்ம் இன் நேச்சர். கரண்ட் அசெட்ஸ்னால் ஈஸிலி யூ கேன் கன்வெர்ட் இட் இன்டு கேஷ். அதான் வந்து கரெக்ட் அசெட். ஸோ யூ நீட் டு டிசைட் எவ்வளோ அமௌண்ட் நீ ஃபிக்ஸ்டு அசெட்டில் போட போகிற அண்ட் தென் எவ்வளோ அமௌண்ட் வந்து கரண்ட் அசெட்டில் போட போகிற. ஸோ இங்கே தான் உனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ்ன்றது வரும். இங்கே தான் என்ன வரும்? இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ்ன்றது வரும். அதனால் நீ என்ன சொல்லலாம்? இந்த யூட்டிலைசேஷனுக்கு இன்னொரு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்னு சொல்லலாமா? எஸ், சொல்லலாம். யூட்டிலைசேஷனுக்கு இன்னொரு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் தென் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், இல்லை ஃபினான்சிங் டெசிஷன்னு சொல்லலாம். ஃபைனான்சிங் டெசிஷன், ஓகேவா? ஃபைனான்சிங் டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஜஸ்ட் bifurcating the sentence which I have used in the first class, that is procurement and utilization of funds. It is the basic meaning of financial management, ஓகேவா? This is the basic meaning of financial management. Okay, 1 minute. ஓகே, ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ். இங்கே உனக்கு என்ன டாஸ்க் வரும்? இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். அனதர் நேம் என்ன? கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸோ இங்கே நீ என்ன பண்ணுவ? கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர் வில் கம் இன்டு பிக்சர். இங்கே கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர் வில் கம் இன்டு பிக்சர், ஓகேவா? அண்ட் தென் அட் த சேம் டைம் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், லைக் yesterday's class itself we have discussed whatever the amount we raised through equity or debt, the capital amount, whether we will invest that full amount in the business or assets. நம்ம கிட்ட கையில் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே தொடச்சி ஃபுல்லாக நம்ம அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நோ. எனக்கு டே டு டே பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவை. ஸோ எஸ்டர்டேஸ் கிளாஸ் எக்ஸாம்பிளில் என்ன சொல்லியிருந்தோன்னா, லைக் வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன், எம்ஜே சிஎம்ஏ கிளாஸஸ் எல்லாமே நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒன் ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஆர்டர்ட் ஒன் புக் ஃப்ரம் மீ. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒன் ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஆர்டர் புக் ஃப்ரம் மீ, ஓகேவா? நான் அவங்களுக்கு கொரியர் அனுப்பணும். எனக்கு வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கேஷ்ன்றது வரும்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஓகே? ஸோ அந்த புக்கை நான் இப்போ கொரியர் பண்ணணும்னா எங்கள் கொரியர் ஏஜென்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு காசு கொடுக்கணும். அதுக்கு என்கிட்ட காசு இருக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன மெயின்டைன் பண்ணுறோம்? ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது மெயின்டைன் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அனதர் திங் கம்மிங் டு பிக்சர், ஒர்க்கிங்
capital. So capital budgeting is long term in nature and then working capital is short term in nature. ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி சொல்லலாம்னா கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லலாம். கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ்னு we can say. ஓகேவா? ஸோ இதுதான் ஓவரால் மீனிங் ஆஃப் procurement and then procurement and then utilization of funds. Funds is capital. So basic meaning of financial management understood acha. Okay va? And I hope you are clear with this. See here. Okay guys. See here. So procurement of funds and then effective utilization of funds. Okay. So also called as financing, procurement of funds also called as financing decisions, and then effective utilization of funds also called as investment decisions. Okay, wow. So types. So funds can be, so already we have discussed this, right? So in types, ma'am, long term and then short term. Long term and then short term. Okay, wow. Long term sources, equity, preference shares, debenture, term loans. Short term sources என்னென்ன சோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் சோர்சஸ் ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் வந்து 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் 10 இயராக இருக்கும். ஷார்ட் டேர்ம் சோர்சஸ் ட்ரேட் கிரெடிட் ஷார்ட் டேர்ம் அட்வான்சஸ் ஃப்ரம் த பேங்க்கு. ஸோ பேங்க் ஃபினான்ஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் எதுக்காக ரைஸ் பண்ணுவோம்? ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக ரைஸ் பண்ணுவோம். கரெக்டாக? சரி, எப்படி மேம் எதை வச்சு நம்ம இந்த சோர்ஸ் பிக் பண்ணுவோம் அப்படின்னா risk cost control. எதை வச்சுமா? risk cost control. Next I will discuss about this point. Risk cost control. Okay ma'am. So our utmost objective in procurement of funds is minimize the cost of funds. Minimize the cost of funds. Okay, procurementல நம்ம என்னென்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து identify the sources of finance. என்னென்ன sources இருக்குன்னு we need to identify. Then determination of finance mix. Finance mix is also known as capital structure. ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தான் நான் என்ன சொன்னேன்? ஃபினான்ஸ் மிக்ஸ். லைக் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஈக்விட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் டெட். நெக்ஸ்ட்டு ரைசிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். நான் வந்து ரைஸ் பண்ணிவிடுவேன் ஃபண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் பிட்வீன் டிவிடெண்ட்ஸ் அண்ட் தென் ரிட்டன்ஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். திஸ் ஆல்சோ வி டிஸ்கஸ் இன் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். லைக் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணணும் அண்ட் தென் பேலன்ஸ் அமௌண்ட் வில் பி ரீடைன்டு பை த கம்பெனி ஃபார் த ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த கம்பெனி ஃபார் ஃபியூச்சர் பெனிஃபிட் ஆஃப் த கம்பெனி. ஓகேவா? Proper balancing risk cost control factors. Risk cost control factors. Okay, I will discuss this point. Okay, effective utilization of funds. Effective utilization of funds. So our major task after raising the capital from outsiders or something, we need to focus on effective utilization of funds. Okay, wow. So also known as investment decisions. So எதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு. ஸோ ஃபிக்ஸ்டு அசட்ஸா இல்லை கரண்ட் அசட்ஸா? ஃபிக்ஸ்டு அசட்ஸ்னா என்னது? கேபிட்டல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் அசட் ஸ்டாக்கு டெட்டார்ஸு அண்ட் தென் அதர் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா effective utilization of funds la utmost objective. What is the utmost objective of procurement? Minimizing the cost of funds. Idhula we are investing, so we are expecting the maximum return from our investment. So our objective will be maximum return from the investment. Okay va? Then இதில் என்னென்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் நான் என்ன சொன்னேன்? நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். வி நீட் டு evaluate the project and we need to estimate the cash flow for future cash flow from that project. எதை நம்ம செலக்ட் பண்ணுவோம்? எது ஹையஸ்ட் ரிட்டர்ன் தருதோ, எது ஹையஸ்ட் கேஷ் ஃப்ளோ தருதோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ எவாலுவேஷன் ஆஃப் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் and then balancing between fixed assets and need for advocate working capital. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபிக்ஸ்டு அசட்ஸ் மேலேயே நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு காசே இல்லாமல் பண்ணிடக்கூடாது. ஸோ ஈக்குவல் பேலன்ஸ் இருக்கணும். போதுமான அளவுக்கு ஃபிக்ஸ்டு அசட்ஸ்லையும் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் டே டு டே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பெட்டி கேஷ் மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட்டும் வந்து நீ மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். ஸோ யூ ஷுட் ஹேவ் அ பேலன்ஸ் பிட்வீன் போத் த ஃபிக்ஸ்டு அசட் அண்ட் தென் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ அதை பிளான் பண்ணி தான் நீ இன்வெஸ்ட் பண்ணணும். லைக் வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நான் எவ்வளோ எடுத்து வச்சுக்கிறேன் அண்ட் தென் லாங் டேர்ம் ஃபிக்ஸ்டு அசட்ஸ்க்கு நான் எவ்வளோ வந்து
இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஐ ஹோப் யூ வில் பி thorough with the procurement of funds and then utilization of funds. Okay, this notes I will share in our Telegram channel. Okay? Okay. Next, I told that we will discuss about this risk control and cost. Okay? Okay. Okay, we will discuss now the factors like risk, cost, and control. Based upon this only, we will decide what sources of finance and then how much sources of how much funds we will be raising through that source. Okay, வா சரி என்ன இருக்கு ஸோ ரிஸ்க் காஸ்ட் கண்ட்ரோல். ஓகே, ஸோ என்னென்ன நம்மளுக்கு சோர்சஸ் இருக்குமா? ஒன்லி 2 types of source. Ma'am, equity we can also term as owned fund. Equity we can term as also known as owned funds. Okay va. Next ma'am, debt another term loan அப்படினு சொல்லலாம். Okay, yes. So first we will see risk, cost, control. Okay, சரி இப்போ ஈக்விட்டினா யாரு? ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் ஈக்விட்டிமா. ஸோ வி ஆர் ரைசிங் ஃப்ரம் த பப்ளிக். நம்ம வந்து ஒரு 18 lakhs மொத்தமாக ஒரு ஆள்கிட்ட கேட்டால் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ தட் வி ஆர் ரைசிங் ஃப்ரம் த பப்ளிக் பை ஸ்பிளிட்டிங் தட் கேபிட்டல் அமௌண்ட் இன் த ஸ்மால் அமௌண்ட் by issuing shares to the public. What is mean by the term equity shareholders? So equity shareholdersனா யாருன்னா, ஸோ வி ஆர் கிவிங் த ஷேர். நான் வந்து ஷேர் தரேன், நீ எனக்கு அந்த ஷேருக்கான அமௌண்ட்டை கொடு, அண்ட் தென் உனக்கு 13% அந்த ஷேர் வேல்யூக்குள்ள பர்சன்டேஜ் ஆஃப் ஓனர்ஷிப் ஆல்சோ ஐ எம் கிவிங். ஓகே, கம்பெனி என்ன கொடுக்குறாங்க? ஓனர்ஷிப்பை ஸ்ப்ளிட் பண்ணி தே ஆர் ரைசிங் கேபிட்டல் ஃப்ரம் த பப்ளிக். ஸோ நீ வந்து 100 ரூபாய்க்கு ஷேர் வாங்கினியா, நீ உனக்கு 1% ஓனர்ஷிப் நான் தரேன். ஓகேவா? அந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஸோ பாயிண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓனர்ஷிப் சம்திங், நீ எத்தனை ஷேர் வாங்குறியோ அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓனர்ஷிப் யூ ஹேவ் இன் தட் கம்பெனி. ஓகேவா? ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி, வேர் எஸ் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் ஆர் கிரெடிட்டார்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ யார் கிரெடிட்டார்ஸ்னு சொல்லுவோம்? இதெல்லாம் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் வி ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட் இன் அவர் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சாப்டர் இன் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ஆஸ் வெல் அஸ் சிஎம்ஏ இன்டர் ஆல்சோ. ஓகேவா? ஸோ கிரெடிட்டார்ஸ்னால் நம்மளுக்கு கடன் கொடுத்தவங்க, ஓனர்ஸ்னா யாரு? நம்ம ஆளுங்க. ஸோ நானும் கம்பெனியோட ஓனர் அப்படின்டா. யார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன சொல்லிக்கலாம்? நான் எனக்கும் சர்டன் பசிஃபிக் பர்சன்டேஜ் ஆஃப் ஓனர்ஷிப் அந்த கம்பெனியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுனால கம்மி லோவா ஹையான்னு கேட்டீங்கன்னா ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வி நீட் டு திங்க் ஒன் பாயிண்ட். சரி, ஓகே, நீ ஈக்விட்டி ரைஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு விஷயம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பே பண்ணுவேன்? மேம் டிவிடென்றது நான் பே பண்ணுவேன். ஓகேவா? டிவிடென்றது பே பண்ணுவேன். ஓகே, அதுவுமே வி ஆல் நோ லைக் வந்து ப்ராஃபிட்ஸ் சஃபிஷியன்ட் ப்ராஃபிட்ஸ் இருந்தால் தான் வி வில் பே. தட் இஸ் நாட் அ ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட் டு த கம்பெனி. லைக் வந்து டிவிடெண்ட் வந்து பே பண்ணியே ஆகணும் கம்பெனின்னு கிடையாது. தே நீட் டு டிசைட். ப்ராஃபிட்ஸ் இருந்தால் தே வில் கிவ். அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் இருந்தும் நான் கொடுக்க மாட்டேன், ஏன் இஷ்டம் அப்படின்னும் கம்பெனி சொல்ல முடியாது. ஓகேவா? ப்ராஃபிட்ஸ் இருந்தாலும் they need to sit and decide, but certain percentage dividend payout ratio should be given to shareholders, and then certain amount will be kept by retained earnings. ஓகேவா? அது ஓகே. ஸோ இப்போ கம்பெனி இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி இஸ் அண்டர் கோயிங் லிக்விடேஷன். வாட் இஸ் மீன் பை லிக்விடேஷன் மேம்? வாட் இஸ் மீன் பை லிக்விடேஷன்? சரி, ஸோ லிக்விடேஷன் அப்படின்னா கம்பெனியோட liabilities is greater than asset. What is the meaning of this? Liabilities is greater than asset. So we all know this is our balance sheet. Debit side liabilities that is credit balance சொல்லுவாங்க. ஓகேவா? Assets will always have debit balance. ஓகேவா?
ஸோ லயபிலிட்டிஸ் அதிகமாயிடுச்சு, அசெட் கம்மியாயிடுச்சு அப்படின்னா, கம்பெனி இஸ் நாட் ஏபிள் டூ ரீபே தேர் கிரெடிட்டார்ஸ் பை செல்லிங் தேர் அசெட். இந்த அசெட்டை ஃபுல்லாக விற்றா கூட தே கேனாட் ஏபிள் டு ஃபுல்ஃபில் ஆர் ரீபே த லயபிலிட்டி. ஸோ தே ஆர் இன் த பொசிஷன் டு லிக்விடேட். ஸோ லிக்விடேஷன்னா இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? என்னென்ன அசெட் இருக்கோ எல்லாத்தையும் செல் பண்ணிவிட்டு கிரெடிட்டார்ஸ்க்குலாம் கொடுத்துட்டு கம்பெனியை இழுத்து வைண்டிங் அப். லிக்விடேஷன் அப்புறம் தான் வந்து வைண்டிங் அப் நடக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ வைண்டிங் அப் எப்போ நடக்கும்? ஆல்ரெடி நம்ம இது லால படிச்சிருக்கோம். வைண்டிங் அப்ன்றது நான் நினச்சா உடனே பண்ண முடியாது. ஸோ லா படி வைண்டிங் அப் இந்த மாதிரி பொசிஷனில் பண்ணணும்னா அப்போ நீ பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ லயபிலிட்டிஸ் இஸ் கிரேட்டர் தேன் அசெட். லயபிலிட்டி இஸ் கிரேட்டர் தேன் அசெட்னா தென் கம்பெனி வில் undergo the liquidation. ஸோ லிக்விடேஷனில் என்ன நடக்கும்னா ஒன் லிக்விடேட்டர் வில் பி அப்பாயிண்டட். இவர் எதுக்கு மேம் வராருன்னா, இதெல்லாம் நீ சிஎம்ஏ ஃபைனல் லால ஐபிசி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோடில் படிப்பேன். ஓகேவா? லிக்விடேட்டரும் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து இந்த அசெட்லாம் டேக் ஓவர் பண்ணிவிட்டு அதெல்லாம் பராமரிச்சுட்டே வந்து ஒன்ஸ் இது க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும்னு முடிவு ஆயிடுச்சுன்னா இந்த அசெட்டை விற்றுட்டு தே வில் செட்டில் த லயபிலிட்டிஸ். செட்டில் டவுன் த லயபிலிட்டிஸ். ஓகே. இப்போ செட்டில் டவுன் த லயபிலிட்டின்னு வரும்போது ஒரு கொஷின் வரும். யார் யார் இருக்கா மேம்? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸு, இவங்கள தான் நம்ம என்ன சொன்னோம், கிரெடிட்டார்ஸ்ன்னு சொன்னோம். கரெக்டாக? அண்ட் தென் பேங்க் லோன் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஷேர் ஹோல்டர்ஸு. யார் ஷேர் ஹோல்டர்ஸு? 2 டைப்ஸ் வி ஆல் நோ மேம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இதில் யாருக்கு மேம் நான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன்? எப்படி பார்த்தாலும் என் லயபிலிட்டிஸ் லாஜிக் புரிஞ்சுக்கோ. லயபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, அசட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ என் ஃபுல் அசட்ஸை செல் பண்ணால் கூட ஃபுல் லயபிலிட்டிஸ் நான் பே பண்ண முடியாது. ஓகேவா? ஃபுல் லயபிலிட்டிஸ் நான் பே பண்ண முடியாது. இவங்கெல்லாம் யாருமா? லயபிலிட்டி. ஓகேவா? லயபிலிட்டினா இது கம்பெனி திருப்பி கொடுக்கணும், ரீபே பண்ணக்கூடிய நிலமையில இருக்காங்க. கம்பெனி திரும்பி கொடுக்கணும், என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி கொடுக்கணுன்றது தான் லயபிலிட்டி. கடன் பட்டிருக்காங்க, கம்பெனி என்ன பண்ண கடன் பட்டிருக்காங்க. ஓகேவா? இவங்க கிட்டலாம் கடன் பட்டிருக்காங்க. ஸோ இந்த லிக்விடேஷன் கான்செப்ட் வரும்போது we need to settle this. நான் ரிஸ்க்கு காஸ்ட் கண்ட்ரோலில் ரிஸ்க் கேட்டகரி புரிஞ்சுக்கணுன்னா நான் இதை சொல்லித்தரேன். ஓகேவா? டெட் ஹோல்டர்ஸ், பேங்க் லோன் அண்ட் தென் ஷேர் ஹோல்டர்ஸில் ஈக்விட்டி அண்ட் தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகேவா? சரி, யாருக்கு மேம்னா அதுக்கு தான் ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டின்னு ஒன்று இருக்குது. லைக் வந்து இப்படி தான் நீ செட்டில் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி செட்டில் பண்ணுவேன் மேம்? ஃபஸ்ட்டு பேங்க் லோன். ஓகேவா? அதுக்கப்புறம் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். ஏன்னா இவங்கெல்லாம் யாருமா? கிரெடிட்டார்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கா இருக்கோ? டெட்டில் வாங்கின கடனை தான் நீ வந்து ஃபஸ்ட்டு அடைக்கணும். உன் அசட்டை விற்ற அப்படின்னா யாருக்கு ஃபஸ்ட்டு நீ செட்டில் பண்ணணும்? கிரெடிட்டார்ஸ், அதாவது பேங்க் லோன் வாங்கல பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். அதுக்கப்புறம் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் கதை. ஷேர் ஹோல்டர்ஸ்லேயும் 2 பேர் இருக்காங்க, ப்ரிஃபரன்ஸ், ஈக்விட்டி. யாருக்கு மேம் நான் ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணணும்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன்னா ப்ரிஃபரன்ஸ்னு அவங்க பேர்லேயே வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போது இருக்கிற அமௌண்ட்டை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் செட்டில் பண்ணிட்டு மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால், பேலன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை யார் எடுத்துகிட்டு போகலாம்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண முடியாது, சைலண்ட்டாக இருக்கணும். யார்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், தே ஹேவ் நோ ரைட். ஏன்னா இத்தனை நாள் ஓனர் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தோம்ல நம்ம. நான் தான் ஓனர், எல்லா டெசிஷன்லையும் எனக்கும் வந்து ரைட் இருக்குது, மீட்டிங் அட்டன் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தோமா. பட் இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருந்தால் தான் நம்மளுக்கு. எப்போது? கம்பெனி இழுத்து மூடும்போது, லிக்விடேஷன் அப்போது கம்பெனி இழுத்து மூடும்போது அசட்ஸ் எல்லாம் செல் பண்ணோன்னா இவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக பேலன்ஸ் இருந்தால் யார் எடுத்துகிட்டு போகலாம்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா சைலண்ட்டாக போகணும். ஓகேவா? இப்போ இந்த கான்செப்ட் எதுக்கு மேம் இங்கே வந்ததுன்னா, இப்போ யோசி, கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசி. ஈக்விட்டி கிட்டேருந்து அதிகமாக ரைஸ் பண்ணுறதுனால ரிஸ்க் அதிகமாக லோவா? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து ஃபண்ட்ஸ் அதிகமாக ரைஸ் பண்ணுறதுனால ரிஸ்க் அதிகமாக லோவா? உட்காந்து யோசி.
கம்பெனிக்கு நாளைக்கு க்ளோஸ் பண்ணும்போது நீ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்போ கொடுப்ப? மேம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு லாஸ்ட்ல இருந்தா நான் கொடுப்பேன். அப்போ குடுக்கலனா இல்லன்னா குடுக்க வேணாம். குடுக்கலனாலும் பிரச்சனை இல்ல அப்போ. அப்போ அந்த பாயிண்ட்ட வச்சு நீ யோசிச்சனா கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது சி கம்பெனி அண்டர் லிக்விடேஷன் ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டா தான் பே பண்ணுவோம். அண்ட் தென் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த ரெடீமபிள்னு ஒரு கான்செப்ட்டே கிடையாது. இப்போ வெயிட் எ மினிட். டிபெஞ்சர்ஸா இருக்கட்டும், ப்ரிஃபரன்ஸா ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கும். இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு கான்செப்ட் இருக்கு? ரெடீமபிள், இர்ரெடீமபிள். ரெடீமபிள் அப்படின்னா நம்ம வாங்கின ஃபண்டு ஒருத்தர்கிட்டேருந்து இப்போ நான் 1 லேக் வாங்கியிருக்கேன்னா அந்த டென்யூர் டைம் பீரியட் 20 இயர்ஸ்னா நான் 20 இயர்ஸ்க்குள்ளே 20 இயர்ஸ் வரைக்கும் நான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த 20 இயர்ஸ் நான் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ரீபேமெண்ட் பண்ணணும். ஸோ ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகேவா? என்னது? ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல். நான் ரைஸ் பண்ண ஃபண்டை வந்து நான் ரீபே பண்ணி ஆகணும். எப்போ? ரெடீமபிள் அப்போ. இர்ரெடீமபிள் அப்போ கம்பெனி போயிட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் பாட்டிக்கு நீ பே பண்ணிட்டே போ. ஒருவேளை கம்பெனி க்ளோஸ் ஆச்சுன்னா அப்போ நீ கொடுத்தாகணும். அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஈக்விட்டிக்கு ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஓகேவா? அந்த லிக்விடேஷன் நடக்கும்போது இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி பார்க்கணும். லாஸ்ட்டாக நம்மளுக்கு மிச்சம் ஏதாச்சும் இருந்தால் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெடீமபிள் ஈக்விட்டி கேபிட்டல் நான் இப்போ ஷேர் வாங்குறேன், நீ 10 வருஷத்தில் எனக்கு நான் எவ்வளோ கேபிட்டல் போட்டனோ அந்த கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துரு அப்படின்னு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஸோ no question of repayment of capital. இதனால என்ன மேம் சொல்ல வரீங்க அப்படின்னா ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்ன்றது கம்பேரிட்டிவ்லி லோயர் தேன் டெட். ஓகேவா? கம்பேரிட்டிவ்லி லோயர் தேன் டெட். ஸோ ரிஸ்க்ன்றது லோ யாருக்கு? ஈக்விட்டிக்கு. மேம் டெட்டுக்கு? ஸோ அப்போ அது லோனா இங்கே டிபெஞ்சர்ஸ்க்கு ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு நாள் நீ வந்து அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை ரீபே பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து உனக்கு ஃபண்ட் இல்லைன்னு அவங்ககிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கிட்ட ஒரு நாள் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாகணும். ஸோ அந்த சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ஒரு பாயிண்ட்டே போதும் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு. ஏன் மேம்? உனக்கு ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ யூ நீட் டு பே த இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் த ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட் ஃபார் த கம்பெனி. அதனால டெட் வந்து ரிஸ்க் லோவா ஐயான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஹை மேம். டெஃபினெட்லி ஹை ரிஸ்க். ஸோ இது வந்து லோ ரிஸ்க், இது வந்து ஹை ரிஸ்க். எதனால சொன்னேன் மேம்? இன்ட்ரெஸ்ட் இஸ் த ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட் டு த கம்பெனி அண்ட் தென் ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். என்னது? காஸ்ட்டு. அதாவது நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம சொல்கிறோம்ல அதுதான். ஸோ காஸ்ட்டு வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவா சீப்பரா? மேம் ரிஸ்க் வைஸ் பார்த்தீங்கன்னா டெட் இஸ் ஹை ரிஸ்க். ஓகேவா? ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர் இஸ் சீப்பர் தேன் ஈக்விட்டி. நேற்றே இந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சாப்டர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? சரி, எதுக்கு மேம் நீங்கள் வந்து டிபெஞ்சர்ஸ் சீப்பர்னு சொல்கிறீங்க? நம்ம டிபெண்டர்ஸ்க்கு தானே மேம் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இயர்லி பே பண்ணுறோம். ஈக்விட்டி கூட ப்ராஃபிட் இருந்தால் தானே டிவிடெண்ட் பே பண்ணுறோம். பட் டிபெஞ்சர்ஸ்க்கு ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்குது, இவ்வளோ இருக்கே. ஆனால் டெட் இஸ் சீப்பர் தேன் ஈக்விட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸாவது அவங்களோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் இருக்குல்ல, அதாவது நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதாவது கேடின்னுவோம். ஓகேவா? டிபெஞ்சர்ஸ்க்கு கேடி, ஈக்விட்டிக்கு கேஇன்னுவோம். இதெல்லாம் நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏன் இப்போ இப்படி சொல்கிறீங்கன்னா நான் நேற்று ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வில் பி வெரி ஹைடா.
அவங்கலாம் ஓனர்ஸு. அவங்களோட மோட்டிவ்லாம் எப்படி இருக்கும்? கம்பெனி இன்னைக்கே பெருசு இப்போ க்ரோ ஆயிடணும். நாளைக்கே வந்து ரிலையன்ஸ் கம்பெனியோட காம்படிட்டர் ஆயிடணும். அந்த நம்மளுக்கு ஃபண்டு 1,00,00,000 100,00,00,000 ஆகணும். எனக்கு இவ்ளோ டிவிடெண்ட் வரணும். ஸோ இப்படி தான் அவங்க யோசிப்பாங்க. ஓகேவா? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எப்படி யோசிப்பாங்க? தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி, வெரி, வெரி ஹை. ஓகேவா? யூசுவலி அவங்களோட டிவிடெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட விட அதிகமா இருக்கும். ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட்ன்றது ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட்டு. அது நம்ம ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ பே பண்ணி ஆகணும்னு சொல்றோம். ஆனா, நம்ம என்ன சொன்னோம்? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல மேம் மினிமம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் தி இன்வெஸ்டார். மினிமம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் தி இன்வெஸ்டர். அதையாச்சும் மினிமமா கம்பெனி ஏர்ன் பண்ணியே ஆகணும். ஒரு கேபிட்டல் ரைஸ் பண்றாங்கன்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிட்டர்ன் கண்டிப்பா கம்பெனி மினிமமா அது ஏர்ன் பண்ணி ஆகணும். அதுக்கு மேலேயும் ஏர்ன் பண்ணா அவங்களுக்கு ப்ராஃபிட். பட் மினிமம் ஆஃப் மினிமம் இத அட்லீஸ்ட் இத ஏர்ன் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் இத ஏர்ன் பண்ணி ஆகணும். எது? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அது ஏர்ன் பண்ணி ஆகணும். ஓகேவா? போக போக புரியும். டோன்ட் வரி. ஓகே. அதனால பட் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிபெஞ்சர்ஸ் மாரி யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வெரி, வெரி, வெரி ஹை. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இருக்கிறதுனால, அவங்களோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னும் ஹையா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இருக்கிறதுனால, அவங்களோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னும் ஹையா இருக்கு. ஈக்விட்டிக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்னது? டிவிடெண்ட். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்ட விட டிவிடெண்ட் வந்து அதிகமா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ட விட டிவிடெண்ட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் வெரி ஹை. ஓகேவா? இதனால காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, வெரி எக்ஸ்பென்சிவ்மா. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்ன ஆயிடுச்சு? வெரி எக்ஸ்பென்சிவ். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இஸ் வெரி, வெரி எக்ஸ்பென்சிவ். அப்போ டிபெஞ்சர்ஸ் மேம், டிபெஞ்சர்ஸ் காஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவ்னு நான் சொல்லல. ஆனா ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஈக்விட்டிய விட சீப்பர் அது. ஓகேவா? ஈக்விட்டி விட சீப்பர் தான் அது. அவங்க வந்து இவங்கள மாரி அநியாயத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு அவங்க குடுத்த ஒரு ஃபண்டுக்கு மினிமமா ஒரு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுதான் வந்து கேடின்னு சொல்லுவோம். ஓகேவா? பட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றதுனால, அவங்க ரிட்டர்னும் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ற ரிட்டர்ன் வந்து இஸ் கம்பேரிட்டிவ்லி டிபெஞ்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட்ட விட அதிகமா இருக்கு. அப்போ நான் அதிகமா குடுக்கணும்னா, எனக்கு அது அதிகமான காஸ்ட். யாருக்கு? கம்பெனிக்கு. கம்பெனி அதிகமா குடுக்கணும்னா, அதிகமான காஸ்ட் யாருக்குமா? கம்பெனிக்கு. அதனால ஈக்விட்டின்னு நான் யோசிக்கும்போது, ரிஸ்க் வைஸ் லோ. ரிஸ்க் வைஸ் லோ தான். ஏன் ரிஸ்க் வைஸ் லோ? ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட் கிடையாது. அண்ட் தென் ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல்ன்ற ஒரு கதை கிடையாது. லிக்விடேஷன்ல கூட லாஸ்ட்டா நான் குடுத்துக்கிட்டா போதும் ஈக்விட்டிக்கு. அதனால ரிஸ்க் வைஸ் லோ. ஆனா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கிறதுனால, எனக்கு எக்ஸ்பென்சிவ். காஸ்ட் வைஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் வென் வி பிக் த ஈக்விட்டி மோர். டெட் என்ன சொன்னேன்? அது எக்ஸ்பென்சிவோ, காஸ்ட் லோவோ. ஆனா ஈக்விட்டிய கம்பேர் பண்ணும்போது சீப்பர் தான். ஓகேவா? ஈக்விட்டிய கம்பேர் பண்ணும்போது சீப்பர் தான். ஸோ யூ கேன் சே சீப்பர் இந்த வேர்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ. நான் உனக்கு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்லலாம் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? ஓகே. சீப்பர் தேன் ஈக்விட்டி. ஓகே. நெக்ஸ்ட் கண்ட்ரோல். ஓகேவா? கண்ட்ரோல்ல ஏதாவது டைல்யூஷன் இருக்கான்னு பார்க்கணும். டைல்யூஷன்னா கண்ட்ரோல் வந்து ஸ்ப்ளிட் ஆகுதா? லைக் வந்து ஒரு கம்பெனிக்கு இவர் தாண்டா ராஜா, இவர் முடிவெடுத்தா போதும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? லைக் அப்படின்னு கண்ட்ரோல் வந்து ஒரு ஆள் கிட்ட தான் இருக்கா? ஈக்விட்டி கான்செப்ட் எடுத்துக்கோ. ஈக்விட்டி கான்செப்ட் எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் இருக்கு. ஸோ நான் டைரக்டரோ, சிஎஃப்ஓ, சிஇஓ யாரோ சொல்றேன். அவர் முடிவு பண்ணா அவ்வளோதான் ஃபைனல். யாரும் கொஸ்டின் கேட்க முடியாது. அப்படியா? இல்லையே. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ஹூம்மா? தே ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓனர்ஸ்ன்னு எப்படி சொல்லிக்கிறாங்க? நம்ம ஓனர்ஷிப்ப அவங்களுக்கு குடுத்துருக்கோம். ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் குடுத்துருக்கோம். சம் பெர்சன்டேஜ் வி ஆர் கிவன். ஓகேவா? அதனால இங்க கண்ட்ரோல்ன்றது ஒருத்தர்கிட்ட இல்ல. டைல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல் நடந்திருக்கு. டைல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல்னா என்னது? சின்ஸ் கேபிட்டல் வந்து நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எப்படி வாங்குறோம்? பை இஷ்யூயிங் த ஓனர்ஷிப் ஆஃப் அவர் கம்பெனி. அதனால கண்ட்ரோல் வைஸ் பார்த்தீங்கன்னா, இங்க ஒருத்தர் கண்ட்ரோல் கிடையாது. டைல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. டைல்யூஷன்னா ஸ்ப்ளிட் ஆயிருக்குமா? ஒருத்தர் மட்டும் இத கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்னா, மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். மீட்டிங்ல யாரெல்லாம் இருப்பா? டைரக்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ்.
அவங்களோட ஓட்டிங்லாம் இருக்குது, ரிசொல்யூஷன்லாம் பாஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் லா கதை, லால படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது, டைல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஓகே ஓகே. கம்மிங் டு டெட், டிபெஞ்சர்ஸ், ஓகேவா, லோன், வாட் எவர் த நேம் மேபி. டெட்டுக்கு கண்ட்ரோலில் அந்த மாதிரி இருக்கா? அவங்க வெளியாளுங்க மேம், அவுட்சைடர்ஸ். ஓகேவா, அவுட்சைடர்ஸ், கிரெடிட்டார்ஸ், கடன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீ என்னோட டே டு டே பிஸ்னஸ் அஃபேர்ஸ்லாம் நான் அவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணணும் எந்த தலையெழுத்தும் இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கா என்ன? இல்லைம்மா. ஸோ இங்கே நோ டைல்யூஷன். ஓகேவா, என்னது நோ டைல்யூஷன். ஏன் நோ டைல்யூஷன் சொல்கிற? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஓட்டிங் பவர் இருக்குது, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஓட்டிங் பவர் இருக்கா? இல்லை. ஸோ நோ ஓட்டிங் பவர். இதே ஈக்விட்டிக்கு ஓட்டிங் பவர் இருக்குது. இதெல்லாம் நீ லால படிச்சிருப்ப. ஓகேவா? ஸோ எவ்ரி சப்ஜெக்ட் இஸ் இன்டர் கனெக்டட், இன்டர்லிங்க்டு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேயும் ஒரு சாப்டரையும் விடக்கூடாது. படித்தாதான் அந்த சப்ஜெக்ட் புரியும் உனக்கு. இல்லைனா கூட நீ பாஸ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் சாப்டர், இந்த கொஷின் மாடல் இதே மாதிரி இருக்குது, ஓகே. பட் லைஃப்பில் யூஸ் ஆகாது. ஓகேவா? நம்ம காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், நம்மளோட கோர் ஏரியா 2 விஷயம், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் காஸ்டிங். இது 2த்துலையும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கான்செப்சுவலாக ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ நம்ம ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும், நம்மளோட க்ரோத்தும் அதை மாதிரி ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ என்ன முடிச்சோம்? ரிஸ்க்கு, காஸ்ட்டு, கண்ட்ரோல். இதை 3யும் பேஸ் பண்ணி தான் ரிஸ்க்கு, காஸ்ட்டு, கண்ட்ரோல். இது எதுக்கு படித்தோம்? இது 3ம் பேஸ் பண்ணி தான் மேம் என்ன சோர்ஸுன்னே நான் டிசைட் பண்ண போகிறேன். இங்கே படித்தோம் ரிஸ்க்கு, காஸ்ட்டு, கண்ட்ரோல். பட் சின்னதாக இருக்குது, பட் இதுக்கு பின்னாடி எவ்வளோ கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம எப்படிலாம் அனலைஸ் பண்ணணுன்ற பாயிண்ட்டு பெருசாக இருக்குது. ஓகேவா? ரிஸ்க்கு, காஸ்ட்டு, கண்ட்ரோல். இதை வச்சு தான் நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம், என்ன சோர்ஸுன்னு டிசைட் பண்ணுறோம். அண்ட் தென் எவ்வளோ அமௌண்ட்டு அந்த சோர்ஸ்லேருந்து ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். ஓகேவா? டன்னா? நோட் பண்ணிக்கிட்டியா? இந்த நோட்ஸ் நான் டெலகிராமில் சென்ட் பண்ணிடுறேன். ஸ்கிரிபிள் நோட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம படித்ததையே வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்தோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகே. சரி, பிஃபோர் மூவிங் டு த ஆப்ஜெக்டிவ்ஸ், எஸ்டர்டேவே நம்ம ஆப்ஜெக்டிவ் பார்த்துட்டோம். லைக் வந்து 2 மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் சைமல்டேனியஸாக 2மே வந்து இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. பட் ட்ரெடிஷ்னல்லாம் ப்ரீவியஸாக கொஞ்சம் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றது பேர் தான் வந்து ட்ரெடிஷ்னல் சொல்லுவோம். ரொம்ப வருஷமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பின்னாடியே ஓடிட்டு இருந்தோம். மேம் அதனால் என்ன தப்பு? நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் அதுக்கு தானே மேம் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஓகே. நேற்று நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனுக்கும் வெல்த் மேக்ஸிமைசேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸு என்ன ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம வந்து ஃபோன் பேக் கவர் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருந்தோம். லைக் வந்து ஒரு ஃபோனோட பேக் கவர் வந்து 200 காஸ்ட் ஆச்சு எனக்கு. அதை மேனுஃபேக்சர் பண்ணவோ இல்லை வாங்கி விற்கிறனோ, அதுவும் ஒரு பிஸ்னஸ் தானே. ஓகேவா? ஸோ காஸ்ட் வந்து என்னது 200 ஆச்சு. நான் வந்து ஒரு 80 rupees ஒரு 100 rupees ப்ராஃபிட் வச்சு 300க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பேலன்ஸ் 100 ப்ராஃபிட், ஜாலி அப்படின்னு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். திருப்பியும் அதே 200 கொடுத்து வாங்கியோ மேனுஃபேக்சர் பண்ணியோ 300 இருக்கு, 100 rupees நான் எடுத்துகிட்டு போகிறேன். திருப்பியும் 200 காஸ்ட்டு, 300 செல்லு, ப்ராஃபிட் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். இப்படியே போயிட்டு இருந்தா கம்பெனிக்கு ஏதாவது க்ரோத் இருக்கா? உன்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணானே ஷேர் ஹோல்டர்ஸு, அவனுக்கு இன்னும் யூஸ் இருக்கா? ஏன் மேம் யூஸ் இல்லை, நான் தான் டிவிடெண்ட் கொடுக்குறேன். சரி, டிவிடெண்ட் கொடுக்குறேன். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டிவிடெண்ட் மட்டும் இல்லைடா. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாட் ஓன்லி டிவிடெண்ட், தே ஆர் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் டு இன்க்ரீஸ் தேர் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் திஸ் ஷேர். ஓகேவா? நான் இப்போ ஒரு 100 rupeesக்கு ஒரு ஷேர் வாங்குறேன்னா என்னோட ஐடியா எப்படி இருக்கும்னா, லைக் நான் என்ன இன்டென்ஷனோட வாங்குவேன்னா,
ஒரு பக்கம் ஐ நீட் அ டிவிடெண்ட், இன்னொரு பக்கம் வந்து எனக்கு என்னவா இருக்கணும், கேப்பிட்டல் கெயின் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்ன புதுசா ஒரு கேப்பிட்டல் கெயின் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நீ சிஎம்ஏ ஃபண்ட், எஸ்எஃப்எம்ல நெறைய படிப்ப. ஓகேவா? நான் சொல்ற பாயிண்ட் கரெக்ட்டா உனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வரும். ஓகேவா? ஹியர் இன்னைக்கு டே 1. டே 1 வந்து நான் ஷேர் வாங்குறேன். ஷேர் பிரைஸ் இத P0 அப்படின்னு சொல்லுவோம். P0 கிடையாது. P0 அப்படின்னு சொல்லுவோம். டே 1 ஆஜ், டுடே, ఈరోజు. ஓகேவா? இன்னைக்கான பிரைஸ் வந்து P0. ஓகேவா? P0 வந்து ₹100. ஓகேவா? ஷேர் வாங்கியிருக்கேன் ஃப்ரம் சம் கம்பெனி கால்ட் ஏபிசி கம்பெனி. ஏபிசி கம்பெனி கிட்ட இருந்து நான் ஷேர் வாங்கியிருக்கேன். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 10% டிவிடெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் 10% டிவிடெண்ட். ஓகேவா? ஸோ ஐ எம் ஏ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். எக்ஸாம்பிள் யாருமா? ஜனனி. யாரு? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஜனனி இஸ் அ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 10%. ஸோ ஜனனி எக்ஸ்பெக்ட் பண்ணுற 10% கம்பெனிக்கு என்ன? இட் இஸ் த மினிமம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் விச் இஸ் மினிமம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் பை த ஷேர் ஹோல்டர். இது என்னது இது மேம்? இந்த 10% தான் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ இதுக்கு பேர் வந்து இது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ன்றதுனால கேஇன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது? கேஇன்னு சொல்லுவோம். ஓகே. இந்த 10% எனக்கு எப்போ ரிசீவ் ஆகும்னா இயர் 1மா. இயர் 1. ஓகேவா? இயர் 1 வந்து எனக்கு டிவிடெண்டா எவ்வளோ வரும்? கம்பெனிக்கு ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுப்போம். 100 இன்ட்டு 10%. 100 இன்ட்டு 10%, 10 rupees டிவிடெண்ட் வரும். ஓகேவா? ஓகே மேம். ஆஸ் ஏ ஷேர் ஹோல்டர் ஜனனி பிரியா இஸ் வெரி ஹாப்பி. பட் நான் வந்து டிவிடெண்ட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் ராஜா. என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த இயர் 1 அப்போ என்னோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ? நான் வாங்கின ஷேர் ப்ரைஸ் 100. சேம் 100 rupees இருந்தால் ஐ வில் நாட் பி வெரி ஹாப்பி. ஓகேவா? சேம் 100 இருக்குன்னா என்ன அர்த்தம்னா கம்பெனி க்ரோவே ஆகலைன்னு அர்த்தம். கம்பெனிக்கு க்ரோத்தே இல்லைன்னு அர்த்தம். நான் வந்து ஷேர் வாங்கும்போது எந்த நிலைமையில் இருந்ததோ ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 1 year ஆல்சோ அதே அரைச்ச மாவை தான் அரைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அவங்க எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், எக்ஸ்பேன்ஷன் எதுவுமே பண்ண காணும். இதனால தான் என்னோட ஷேர் வேல்யூ இன்க்ரீஸே ஆகலை. எதுக்கு மேம் ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரம் த டே 1 இன்னைக்கு வந்து நான் 100 rupeesக்கு ஷேர் வாங்கியிருக்கேன். அட் த எண்ட் ஆஃப் த இயர் 1 ஒருவேளை கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, க்ரோத் இருக்குன்னு வச்சுக்கோ. என்னோட ஷேர் வேல்யூ வந்து ₹150னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. எப்படி? 100 rupees வாங்கின ஷேரு ஐ வில் ஹாப்பிலி நவ் செல் இட் அண்டர் 150. ஐ வில் ரிசீவ் ஒன் கெயின். அந்த கெயின் பேர் தான் வந்து கேபிட்டல் கெயின். ஸோ நீ சிஎம்ஏ இன்டரோ ஃபைனலோ டைரக்ட் டேக்ஸ் சிலபஸில் கேபிட்டல் அசட் டெஃபினிஷன் எடுத்தேன்னா இட் வில் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால இந்த கெயின் பேர் என்னவா இருக்கும்? கேபிட்டல் கெயின். ஓகேவா? இது கெயின் பேர் என்னது? கேபிட்டல் கெயின். ஸோ கேபிட்டல் கெயின். ஸோ ஆஸ் எ இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ தே வில் எக்ஸ்பெக்ட் 2 things மா. ஒன் இஸ் டிவிடெண்ட், அனதர் ஒன் இஸ் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் எப்படி வரும்? நான் வாங்கின ஷேர் ப்ரைஸை விட இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு கம்பெனிக்கு என்ன இருக்கணும்? க்ரோத்துன்றது இருக்கணும். க்ரோத்துன்றது இருக்கணும்னா கம்பெனி நீட் டு டூ சம்திங், எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். எக்ஸ்பேன்ஷன் எப்படி பண்ணுவாங்க? தே நீட் டு ரீஇன்வெஸ்ட். ஸோ கம்பெனி பாட்டுக்கிட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. தே நீட் டு அகெயின் ரீஇன்வெஸ்ட் இன் த கம்பெனி. ஓகேவா? நான் எஸ்டர்டே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். கரெக்டாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்? அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணதுனால எக்ஸ்பேன்ஷன் இருக்கிறதுனால, எக்ஸ்பேன்ஷன் இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் வில் பி இன்க்ரீஸ்டு. ஆட்டோமேட்டிக்கலி வெல்த் மேக்ஸிமைசேஷன் வில் பி டன். Shareholders expectation we need to fulfill it. Otherwise we cannot survive in the market for the long run. ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஓடிட்டு இருந்தோன்னா இப்போ உனக்கு ஓகேவா தெரியும்டா. ஆனால் லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னா வெல்த் மேக்ஸிமைசேஷன் தான் வந்து நின்று ஜெயிக்கும். அதனால நீ ப்ராஃபிட்டே எடுத்துக்காத நான் சொல்லலாமா.
கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துக்கோ, கொஞ்சம் கம்பெனியோட growth யோசிச்சு ரீஇன்வெஸ்ட்டும் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ சைமல்டேனியஸா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனும் நம்ம பார்த்துக்கணும். வெல்த் மேக்ஸிமைசேஷனும் பார்த்துக்கணும். ஆனா இப்போ நம்மளுக்கு முக்கியமானது என்னவா இருக்கும்? வெல்த் மேக்ஸிமைசேஷன் தான் இருக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட்டா? ஓகே. So next in our study material we have one concept called functions of financial management. என்னதுமா? functions of financial management. இதில் என்ன மேம் சொல்ல போகிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அதே தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நம்ம படித்ததே தான் திரும்பி வந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் நீட்ஸ் தேவைன்னு தெரியணும். ஓகேவா? லைக் வந்து என்கிட்ட போதுமான அளவுக்கு இப்போ பிஸ்னஸ் ரன் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட ஃபண்ட் இருக்கா, எவ்வளோ ஃபண்டு தேவை அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃபைனான்ஷியல் நீட்ஸை டிட்டர்மைன் பண்ணணும். என்னென்ன எனக்கு நீட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் தென் நான் இப்போ எப்படி அதை ரேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு சோர்ஸஸ் என்னன்னு பார்க்கணும், சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணணும். ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் இதுதான் வந்து நம்ம என்னென்ன படிப்போம் இதில், ரேஷியோ அனாலிசிஸு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எதுக்கு மேம் இந்த ரேஷியோ அனாலிசிஸ்லாம் பார்ப்போம்னா, we need to measure somethingரா. நிறைய விஷயம் மெஷர் பண்ணுவோம். ப்ராஃபிட்டபிலிட்டி மெஷர் அண்ட் தென் லிக்விடிட்டி மெஷர். லிக்விடிட்டினா வெதர் கம்பெனி இஸ் இன் த பொசிஷன் டு ரீபே தேர் டெட் வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஓகேவா? லிக்விடிட்டினா என்னது? ஈஸிலி கன்வெர்ட்டபிள் இன்டு கேஷ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ லிக்விடிட்டி ரேஷியோ எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, கம்பெனி வந்து இப்போ ஏதாவது பிரச்சனை நடந்தால் கூட அவங்க வாங்கின கடனெல்லாம் பே பண்ணக்கூடிய நிலமையில இருக்கான்னு செக் பண்ணுறது. we need to calculate some ratios and then profitability ratios. ப்ராஃபிட்டபிலிட்டினா கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கு, எவ்வளோ ரீட்டைன் பண்ணிகிட்ருக்கு, எவ்வளோ டிவிடெண்ட் பே பண்ணுது, அதெல்லாம் ஒரு ரேஷியோஸ் மூலமாக we will understand in that ratio analysis chapter. And then பார்த்தீங்கன்னா கேபிட்டல், பெஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் we will determine. Capital structure is also known as again same story capital mix. Capital structure also known as capital mix. அதாவது 60% equity 40% debt அந்த மாதிரி எக்ஸாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். வாட் இஸ் மீன் பை திஸ் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ்னா, நீ ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் வந்து உன்னோட காஸ்ட்டை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது ப்ராஃபிட் ஷுட் பி கிரேட்டர் தேன் காஸ்ட். காஸ்ட் கிரேட்டர் தேன் ப்ராஃபிட்னா இட் இஸ் குட்டா பேடா? மேம் நாட் குட் மேம், நாட் குட். ஸோ காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக டிவைட் ஆகும், வேரியபிள் காஸ்ட் அண்ட் தென் ஃபிக்ஸ்டு காஸ்ட். காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக டிவைட் ஆகும், வேரியபிள் காஸ்ட் அண்ட் தென் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகேவா? ஸோ உன்னோட ப்ராஃபிட் வந்து வேரியபிள் காஸ்ட்டும் கவர் பண்ணணும். கவர்னா ஒரு ப்ராஃபிட் 10,000 நீ ஏர்ன் பண்ணுற அப்படின்னா, say for an example, variable cost discussion and all we will be doing it after some time. Already you would have studied in your cost accounting, but basic overview of the meaning of variable cost and fixed cost I will be giving while I am taking income statement. Okay. Variable cost. So variable cost, say for an example, இது வந்து ப்ராஃபிட்மா. ஸோ சரி, ஓகே, ப்ராஃபிட்டோ சேல்ஸோ வாட் எவர் நேம் மேபி. வேரியபிள் காஸ்ட் வந்து 9,000 இருக்குன்னா ஓகே, 1,000 ருபீஸ் இன்னும் கையில் நிற்குது. இல்லை மேம் எனக்கு வேரியபிள் காஸ்ட் 12,000 ஆனால் நான் ஏர்ன் பண்ணதே 10,000னா 2,000 லாஸில் இருக்குது. ஸோ காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, you will analyze whether your profit is sufficient to cover your variable and fixed cost. Whether your profit is sufficient to cover your variable and fixed cost. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். ப்ராஃபிட் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். ஓகே. ஸோ ப்ராஃபிட் வந்து இந்த இயர் ஏர்ன் பண்ணதோட நான் விட்டுறலாமா? இல்லைம்மா, நீ வந்து இந்த வருஷம் ஏர்ன் பண்ணதை விட அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இந்த வருஷம் ஏர்ன் பண்ணதை விட அடுத்த வருஷம் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் தான் எவ்ரி ஒன் வில் எக்ஸ்பெக்ட். அந்த மாதிரி அது அடுத்த வருஷம் அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னா கம்பெனி வந்து க்ரோத் இருக்கணும். கம்பெனி க்ரோத்துக்காக நீ பார்க்கணும். அண்ட் தென் உங்ககிட்ட கண்ட்ரோலும் இருக்கணும். ஓகேவா? ரெண்டுமே பார்க்கணும். ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகணுன்ற வேல்யூவும் பார்க்கணும்.
அதே மாதிரி காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும், அதுக்கு நீ கண்ட்ரோல் பண்ணணும். காஸ்ட் வந்து என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணாதான் காஸ்ட் வந்து கம்மியாகும். காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணாதான் காஸ்ட் வந்து கம்மியாகும். அதுதான் வந்து ப்ராஃபிட் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். இதெல்லாம் உங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மேனேஜர் எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேவா? ப்ராஃபிட் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசெட் மேனேஜ்மெண்ட். ஃபிக்ஸ்டு அசெட் மேனேஜ்மெண்ட்னா லைக் வந்து நம்ம இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனில் பண்ணுவோம்ல, என்ன ஃபிக்ஸ்டு அசெட்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுவோம், இவாலுவேட்டிங் த வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் வி வில் டிட்டர்மைன் எந்த ஃபிக்ஸ்டு அசெட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ எதுக்கு மேம் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா டு கெட் ரிட்டர்ன் ஃப்ரம் அவுட் ஆஃப் தட். ஓகேவா? இப்போ நான் இது இன்வெஸ்ட் பண்ணால் தான் எனக்கு ஃபியூச்சரில் ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரி எது ஹையஸ்ட் ரிட்டர்ன் எனக்கு தருதோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ்டு அசெட்டில் போடுவோம். ஓகேவா? அதுக்கு வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நிறைய விஷயம் இருக்குது கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில். அண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர். ஏன்னா சேம் வில் பி கண்டினியூட் ஃபார் யுவர் சிஎம்ஏ ஃபைனல் எஸ்எஃப்எம். ஓகேவா? ஸோ இந்த ஃபிக்ஸ்டு அசெட்டோட மேனேஜ்மெண்ட்டோட கண்டினியூஷன் தான் என்னவாக இருக்கும், கேபிட்டல் பட்ஜெட்டிங்காக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேக்ஸு. ஸோ டெஃபினட்டாக நம்ம ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோன்னா ப்ராஃபிட் இருந்தால் வி நீட் டு பே டேக்ஸு. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கணும். ஸோ லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸும் இருக்கணும்ல. ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் எதுக்குமா, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். அதுவுமே நம்ம மெயின்டைன் பண்ணோம். அதுக்கு கீழே நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. வி வில் சி இட். ஆப்ரேட்டிங் சைக்கிள், டேட்டாஸ் மேனேஜ்மெண்ட், கிரெடிட்டாஸ் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது. வி வில் சி இன் தட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் பாலிசி. நெக்ஸ்ட் என்னது, டிவிடெண்ட் பாலிசி. டிவிடெண்ட் பாலிசியில் என்ன டிட்டர்மைன் பண்ணுவோம், எவ்வளோ டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ கொடுக்க போகிறேன், எவ்வளோ ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்ம ஆப்டிமம் டிவிடெண்ட் பாலிசி எடுத்துக்கணும். ஆப்டிமம் டிவிடெண்ட் அப்போ தான். ஸோ டிவிடெண்ட் வந்து பே பண்ணாமையும் இருக்கக்கூடாது. ஷேர்ஹோல்டர்ஸ் ஹர்ட் ஆவாங்க, பாவம்ல அவங்க. நீ வேணும், கேபிட்டல் வேணுன்றப்போ தே ஹெல்ப்டு யூ. கரெக்டாக? அப்போது யூ ஷுட் ஆல்சோ ஹெல்ப் தம். ஸோ உனக்கு ப்ராஃபிட் இருக்கும்போது அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி யூ நீட் டு ப்ரொவைட் தெம் டிவிடெண்ட் அமௌண்ட். அண்ட் அட் த சேம் டைம் ஃபார் த ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன், ஃபியூச்சர் க்ரோத் பர்பஸ் நீ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் வந்து ரீட்டைன் ஏர்னிங்ஸுக்கு எடுத்து வச்சுக்கணும். ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து நீ எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் வந்து மர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசிஷன். மர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசிஷன். மர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசிஷன். ஸோ மர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசிஷன்னா வந்து ஒரு கம்பெனி கம்பெனி ஏ மர்ஜ்டு வித் கம்பெனி பி. ஓகேவா? இல்லை ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி மர்ஜ் ஆகி ஃபார் எக்ஸாம்பிள் சின்னு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க. அக்யூசிஷன்னா ஏ கம்பெனி பிக்குள்ளே போயிடும், ஏ வில் பி க்ளோஸ்டு டவுன். இதெல்லாம் எதுக்காக மேம் அப்படின்னா, இப்போ லிக்விடேஷன் ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல நான். லிக்விடேஷன் ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஓகேவா? லிக்விடேஷன்னா என்ன மேம், liabilities is greater than asset. Like company is not in the position to repay all their liabilities by selling their assets. கரெக்டா? அதுதான் நான் சொல்லிவிடுறேன். ஓகே, லிக்விடேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிட்டேன், வைண்டிங் அப்புன்னு சொல்லிட்டேன். வைண்டிங் அப்புன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். இந்த வைண்டிங் அப்பை தடுக்கிறதுக்காக மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. மேபி வைண்டிங் அப் பண்ணாமல் இருக்கவும் மர்ஜ் ஆகலாம், இல்லைனா ஃபியூச்சர் க்ரோத்துக்காக லைக் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காக மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் பண்ணலாம். ஓகேவா? இப்போது இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகாமல் இருக்க வேற ஒரு கம்பெனியோட சேர்ந்துக்கலாம். அப்படி இல்லைனா, இல்லை என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஏன்ற கம்பெனிக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் ஃபண்ட் இல்லை. பின்ற ஒரு கம்பெனிக்கு ஃபண்டு இருக்குது, ஆனால் ஐடியா இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணிடுவாங்க, சரி நம்ம 2 பேரும் மர்ஜ் ஆகிடலாம். 2 பேரும் மர்ஜ் ஆகிட்டு நீ சொன்ன ஐடியா, நான் கொடுக்குற ஃபண்டு, 2 பேரும் சேர்ந்து ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுலேருந்து ப்ராஃபிட்டை நம்ம 2 பேர் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 பேரும் வந்து மர்ஜ் ஆகிடுவாங்க. ஸோ இதுக்கு இந்த மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் நடக்கும்போது we need to value the company. ஸோ இங்கே அக்யூரார்னு ஒருத்தர் இருப்பார், அக்யூரீன்னு இருப்பார். ஓகேவா? அக்யூரார்னா யார் வாங்குற, அக்யூரினா யார் விட்டு கொடுத்துட்றா போயிடுறாங்க. ஓகேவா? ஓகே, இவங்க கம்பெனி அக்யூரார் கம்பெனியே வேல்யூ பண்ணும், அக்யூரி கம்பெனியே வேல்யூ பண்ணும். இது ரொம்ப டீட்டெயிலாக இந்த சாப்டருக்குள்ள மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன். இது வந்து வெயிட்டேஜ் வந்து 27 மார்க்ஸ்
in your 28 marks, okay, what 21 to 28 marks in your CMA final HPM BV chapter, அதாவது பிஸ்னஸ் வேல்யூவேஷன் 50% சிலபஸ், அதில் 20% சிலபஸ் வெயிட்டேஜ் இதுலேருந்து மட்டும் இருக்கும். உங்களுக்கு கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் மினிமம் ஒரு 3 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்லேருந்து தான் கேட்பாங்க. ஓகேவா? மினிமம் ஆஃப் மினிமம் மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் தான் கேட்பாங்க. இதுதான் என்னது? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இது என்னதுமா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். உங்கள் புக்கு எடுத்து பாரு இப்போ. Determining financial needs, sources of fund. ஸோ சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் இது இருக்குது. அண்ட் தென் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸில் என்ன இருக்குது? ரேஷியோ அனாலிசிஸ் சொன்னோம். லிக்விடிட்டி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் capital mix. ஓகேவா? the ratio between equity and other liabilities. then cost volume profit analysis. ஸோ ப்ராஃபிட் நீ ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் உன்னோட காஸ்ட்டை கவர் பண்ணி அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கணும். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ப்ராஃபிட் பிளானிங். ஸோ ஃபியூச்சர் க்ரோத்துக்காக ப்ராஃபிட் பிளான் பண்ணணும். அந்த சேம் டைம் காஸ்ட்டோட கண்ட்ரோலும் நீ பண்ணணும். ஃபிக்ஸ்டு அசட் மேனேஜ்மெண்ட், கண்டினியூஸ்லி கேபிட்டல் பட்ஜெட்டிங், ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கும்? ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், டாக்ஸேஷன் ஆல்சோ யூ ஷுட் கன்சிடர். Dividend policy, certain percentage will be giving dividend payout ratio to the shareholder and certain percentage will be retained by the company for the future purpose, mergers and acquisition. Okay va? Okay va? I hope you are thorough in today's class. Tomorrow we will continue. Thank you. Bye bye.